வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் குருநாதர் அப்படின்னு எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாரை சொல்கிற அதே தருணத்தில் கூடுதலாக இந்த வீடியோவில் என் தாய் மாமா ராமகிருஷ்ணன் என்கிற ராமையா மாமா அவர்களை நான் வணங்கி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் அப்பாங்கிற உறவு எந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபீல் அப்படி நமக்கு கொடுக்குதோ, ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு தருதோ, அம்மா அப்படிங்கிற அந்த உறவு எப்படி நமக்குள்ளார ஒரு கருணை, வாஞ்சை, அன்பு, அப்படி ஒரு பொழிவு, கடவுளுக்கு நிகரானதா அம்மாவுடைய உறவு இருக்குதோ, அதே போல இந்த உலகத்திலேயே முக்கியமான உறவு அப்படின்னு பார்த்தாக்க அப்பா அம்மா உறவுக்கு அடுத்து முக்கியமான உறவு தாய் மாமா அப்படிங்கிற உறவு. நடிகர் சூரி கதை எழுதிய பிரசாத் பாண்டிராஜுடைய டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த படத்தினுடைய தலைப்பே மாமன் அப்படிங்கிறது தான். இந்த கதையவே சூரி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். சூரி சாருடைய லைனப்பில் இந்த படம் அடுத்த உயரம் தொடும் அப்படிங்கிறத நான் எழுதி தரேன். கண்டிப்பாக அது சாத்தியப்படும், வெற்றி படமாக அமையும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மாமன் ட்ரெய்லர் பார்த்து நான் ஒரு 10-15 முறை பார்த்து வியந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அந்த நம்ம லப்பர் பந்து சுவாசிக்கா அவங்க தான் அக்கா போல இருக்கு. அவங்க இருக்க கர்ப்பமாக இருக்காங்க. அக்கா அக்கா அப்படின்னு அப்படி வந்து வயிற்றுல உன் பிள்ளைக்கு காது முளைச்சிருச்சு, நாம் பேசுறது கேட்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ளார ஒரு உறவினுடைய உன்னதத்தை, தாய்மாமா அப்படிங்கிற அந்த உறவினுடைய மகத்துவத்தை அந்த ஒரு காட்சியை நமக்கு உணர்த்தி ஒரு விகசிப்பை கொடுத்துருக்கு. பெத்தாரே அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்காதவர்கள் இருக்க முடியாது. இந்த விலங்கு அப்படிங்கிற வெப்சீரிஸில் வந்தவர், அதை இயக்குனவர் தான் இந்த பிரசாத் பாண்டிராஜ், திருச்சியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். நம்ம பாண்டிராஜ்னாக்க ஏன் அப்படின்னா தன்னுடைய குருநாதர் டைரக்டர் பாண்டிராஜ், பசங்க டைரக்டர் பாண்டிராஜ் பேரை தன்னோட சேர்த்துக்கிட்ட அளவுக்கு குரு மேலே ஒரு மரியாதை கொண்டவர். அப்போ இந்த படத்தை எப்படி எடுத்திருப்பார்னு பாருங்க. உறவுகளுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் இல்லையா? அப்படி ஒரு கதை சூரி அவர்கள் சொல்ல, சூரியை கதையின் நாயகனாக அப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது தான் இந்த மாமன். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காது முளைச்சிருச்சு, நம்ம பேசுகிறதெல்லாம் அவனுக்கு கேட்கும். நீ இந்த உலகத்தில் பிறந்த உடனே நான் தான் உன்னை முதல்ல பார்ப்பேன், நீ தான் என்னை முதல்ல பார்க்கணும், அப்புறம் நீ நானும் சேர்ந்து விளையாடுவோம், சேர்ந்து குளிப்போம், நான் தான் உனக்கு குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் உனக்கு தலைவாரி விடுவேன், நீ நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இந்த வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷமெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் நம்ம சேர்ந்து அனுபவிப்போம், நீ நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ரீல்ஸு பண்ணுவோம், நம்மளுக்கு அவ்வளோ உறவு இருக்குது, இப்படி ஒரு அம்மா இருக்காங்க, இப்படி ஒரு அப்பா இருக்காங்க, இப்படி ஒரு தாத்தா இருக்காங்க அப்படின்னு ராஜகிரண் சார், இப்படி ஒரு பாட்டி இருக்காங்க விஜய் சந்திரசேகர், இப்படி எல்லாம் அப்படியே காமிச்சிட்டு இன்னும் நிறைய உறவுகள் இருக்காங்கடான்னு சொல்லும்போதே உறவுகள் எல்லாமே இங்கடா இருக்குது இப்போ இல்லையடா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளாரையும் வருங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்குது, பெயின் இருக்குது. அந்த வார்த்தையில் அப்படி ஒரு கொண்டாடி இருக்கான் மனுஷன் சூரிய அவர்கள். அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படியே இந்த நீ உனக்கு பக்கபலமாக நான் எப்பவும் இருப்பேன்டானும் போது ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தாக்கா இப்படி ஒவ்வொரு தருணங்கள்லையும் இருந்துக்கிட்டே வந்து குதூகலமாக இருந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் உனக்கு மாமான்னு இல்லை அப்படின்னு கத்துற ஒரு சத்தம் நம்மளுடைய அடி வயிறு அப்படியே குளநடுங்கி போயிடும். என்னடா இப்படிப்பட்ட உறவு, மாமாவே இல்லையா, இனிமே உனக்கு மாமான்னு யாருமே இல்லை, கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் சூரியோட வாய்ஸ், இந்த உலகத்தில் நம்ம உறவில் யார் பிரிஞ்சாலும் சரி, எந்த உறவு பேசிக்காமல் போனாலும் சரி, பார்த்துக்காமல் போனாலும் சரி, ஏன் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் உடஞ்சி போனாலும் சரி, ஆனால் இந்த மாமா மட்டும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, என்னுடைய தாய் மாமா, எங்கள் அம்மாவுடைய தம்பி ராமையா மாமா, காரைக்குடி கோட்டையூரில் இருக்கார்.
அப்படியே ஒரு கணம் அவருடைய முகம் என் மனசில் வந்து நின்றுச்சு. கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு அவருடைய முகம். ராம்ஜி நல்லா இருக்கீங்கண்ணா, சொல்லுமா இருக்கீங்களா, தீபாவளி வாழ்த்துக்கள்ரா, பசங்க நல்லா இருக்காங்களா அப்படி இப்படின்னு ரஜினி மாதிரி வேக வேகமாக பேசுகிற என்னுடைய தாய் மாமா எனக்கு நினைவுபட்டு கண்ணிலேருந்து அப்படியே புசுக்குன்னு தண்ணி வந்துச்சு. என் பசங்களுக்கு அந்த பாக்கியம்லாம் இல்லை, தாய் மாமா அப்படிங்கிறது. ஆனால் இந்த தாய் மாமன் விடுதலை அப்படிங்கிற பாகம் 1ல் அப்படியே ஒரு போலீஸ்காரராகவே வாழ்ந்த அந்த நடிப்பு அரக்கன் நாகேஷை தான் எனக்கு நினைவுபடுத்துறாரு. தமிழ் திரையுலகத்தில் கலைவாணர் NSK, தங்கவேலு, TR ராமச்சந்திரன் எல்லாம் விட்டுருங்க, நாகேஷ் வந்து காமெடியில் சிரிக்கவும் வச்சுட்டு அப்படியே அழவும் வைப்பார். காமெடிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜும் கேரக்டர் ரோல் பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜும் வச்சார். வடிவேலு தன்னை ஒரு காமெடியராகவே ஒரு ஹீரோவாக இருந்தும் அவர் இருக்கிறது தான் அவருடைய மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் சூரி அவர்கள் அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஒரு ஒரு அதாவது கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்லுவோமே, அப்படி கூடு பாய்ந்து விடுதலை 1 அப்படி கொடுத்தார், விடுதலை 2 அப்படி கொடுத்தார். அதே போல கொட்டுக்காளின்னு தமிழ் சினிமா வரலாறுலேயே பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம்மே இல்லாமல் எடுத்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த கொட்டுக்காளி படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலு, அந்த ரோல் ஒரு ஆணவ கொலை சம்மந்தப்பட்டது. அப்படி வாழ்ந்திருப்பார் மனுஷன். இந்த பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரமாவே மனுஷன் வாழ்ந்திருப்பார். கருடன் படம் பார்த்தாக்க ஒரு பக்கம் உன்னிமுகுந்தன், ஒரு பக்கம் சசிகுமார் அப்படின்னு இருக்க, சூரி விளையாடுகிற அந்த கதகளி ஆட்டம் இருக்குல்ல, மிரள வச்சிரும் நம்ம. அதுவும் அந்த ஃபைட்டிங் சீன்லாம் மிரட்சி ஏற்படுத்திடுவார். இப்படித்தான் ஒரு நடிகன் இப்படி தான் இருக்கணும். ஒரு நடிகன் எப்படி வேணாலும் நடிக்கணும், அவன் தான் உண்மையான நடிகனாக இருக்கணும். நாகேஷ் அவர்களுக்கு பிறகு நகைச்சுவையாக நம்மை நகைச்சுவையாக கதாபாத்திரங்களில் நடித்து கட்டி போட்ட ஒரு காமெடி நடிகர். அப்படியே விடுதலை 1, கொட்டுக்காளி, விடுதலை 2, கருடன், இப்படி 4 படங்கள் தொடர் வெற்றிகளை கொடுத்தவர். 5வது வெற்றியாக இந்த மாமன் திரைப்படத்தை கண்டிப்பாக சுவைப்பார், ஜெயிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா உறவுகளை கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்குல்ல. நான் இன்னைக்கு எழுதி தரேன், தமிழ் சினிமாவில் அடுத்த 5 வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க யாருக்குமே இல்லாத ஒரு தனித்துவமான இடம் அங்கே. எப்படி ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இடம் இருக்கும், எப்படி சமகாலத்து நடிகரான விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அப்படியான ஒரு இடம் சூரி அவர்களுக்கு இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் கொடுப்பாங்க, தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் கொடுப்பாங்க, டைரக்டர்கள் கொடுப்பாங்கன்றதுல எந்த மாற்றமுமே இல்லை. சூரி ஒரு அசுரத்தனமான கலைஞன், ஒரு மகத்துவமிக்க கலைஞன், உணர்வுகளையும் உறவுகளையும் நேசிக்கிற ஒரு பண்பட்ட கலைஞன். சூரி அண்ணன் இந்த படத்தின் மூலமாக மாமனாகவே வரப்போகிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு மாமா உறவை நமக்கு ஏங்க வைக்க போகிறார். இந்த படம் பார்த்துட்டு மாமாவுக்கு ஃபோன் போட்டு பேச போகிறவங்க நம்ம பயப்புள்ளைங்க ஏராளம் பேர் இருக்க போகிறாங்க, அழ போகிறாங்க மாமா கிட்ட. அதே போல் தாய் மாமாங்கிற அந்த உறவுக்கு ஏற்றபடி சூரி மாதிரி இல்லையேன்னு நிறைய தாய் மாமாக்கள் கதறி அழுது அக்கா பையன்ட்டையும் தங்கச்சி பையன்ட்டையும் பேச போகிறாங்க. அப்படி நடக்க போகுது. இந்த உறவினுடைய உன்னதத்தை, உயிர்ப்பை சொல்கிற படமா நமக்கு தமிழ் சினிமாவில் வர்றதே இல்லை. உறவுகளுக்கு பதிலாக அருவாள் கத்தி, சந்தன குங்குமம் தடவி வரவேற்கிற சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இரத்த கலரிகள். ஆனால் இந்த மாமன் நம் மனதை ஈர்க்கக்கூடியவன், நம் மனதை மயக்கக்கூடியவன். சூரியனை கலக்கிட்டே இருக்கீங்கண்ணே, இன்னும் கலக்குவீங்கண்ணே. வணக்கம்ண்ணே.